அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது வந்து நம்மளுடைய வளமையான சேனலான சர்ஃபான் BA vlog. அதே போல் சர்ஃபான் vlog BA 2லையும் 350 தினார் செலுத்தி வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அது சம்மந்தமான வீடியோ ஒன்று போடுறேன், அதையும் வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கார்கோ என்னப்பா எனக்கு ஏசுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி கார்கோ போடுறவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு இருக்குது. மிக மிக முக்கியமான பதிவு. கார்கோ போடுற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விடயம். அதே மாதிரி மரத்தில் காய்க்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொரு தொழிலாளர்களும் இங்கே. அதே மாதிரி அந்த கார்கோக்காரங்களும் அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். முக்கியமான தகவலை பார்க்கலாம். 20 தினார் செல்லாதா? இந்த 20 தினாரை நீங்கள் பயன்படுத்த முடியாது, பார்க்கலாம். அதே போல் கேமரா மூலம் ஹேக்கிங் நடக்கலாம். கேமரா வராமல் கூட போகலாம். இந்த சென்சார் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க சில வங்கிகள் கணக்குகளை முடக்கிறதுக்கு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைக்கி காற்றுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வீடுகளில் குப்பைகளையும் தூசி காற்றையும் அதிகமாகவே குவிச்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் வீடுகளில் ஹோஸ்கள்லாம் ஃபுல்லாகவே குப்பைகள் நிறைஞ்சு காணப்படுது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க வெளியில் போகிறவங்க. அதே மாதிரி தான் வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். இன்றைக்கி நான் ஏர்போர்ட் ரோட்டில் போகும்போது நடந்த சம்பவம். வண்டியே ஓட்ட முடியல, அவ்வளவு காற்று. நம்மளுக்கே வாகனத்துக்கே இப்படி நான் ஃப்ளைட்டுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. தள்ளாடி தான் போகுது, அவ்வளவு காற்று அடிக்குது. அதிக வேகம் இல்லை, ஸ்பீட் லிமிட்டை தாண்டல. 120 125க்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சவுண்டு கேட்டு இருக்கும். அது வந்து எந்த அளவுக்குன்னா காற்று வந்து இந்த வண்டியை வந்து ஒரு சைடுக்கு இழுக்குது அதிகமாக. ஒவ்வொரு காற்றும் வந்து அப்படியோ மோதுது வண்டியில். அப்படி அந்த மோதும்போது அந்த காற்றுடைய அலை வந்து மோதும்போது வண்டி ஒரு சைடுக்கு அப்படியே இழுக்குது. சரியாக கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டேரிங் வீலை சரியாக பிடிக்காமல் இருந்தால் நிச்சயமாக வண்டி ஏதாவது ஒரு பக்கத்தில் சாட்சி விட்டுரும். அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது காற்று. தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி ரோடுகளில் நடமாடக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். தூசி காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரோடு கடக்கும் போது ஏதோ கண்ணில் தூசி கீசி பட்டு நீங்கள் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிட்டிங்கன்னா ஏதாவது வாகனம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். 20 தினார் செல்லாதா? இந்த 20 தினார் நோட்டு செல்லாததுக்கு காரணம் என்ன? எப்படி செல்லாமல் போகும்? அதுக்கான காரணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த 20 தினாரை பற்றி அனுப்பின ஒரு சகோதரர் என்ன சொன்னார்னா, भाई फेक मनी का मम प्रकार किलो पड़ूगा तमा देख के ஐசி இது வந்து ஃபேக் மணி அப்படின்னு சொன்னார். அவர் வந்து எங்கேயோ வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் போய் கடையில் கொடுக்கும்போது தான் கடைக்காரை பார்த்துட்டு என்னடா திருட்டு பணத்தை கொடுக்குற அப்படின்னு, ஃபேக் மணியை கொடுக்குற அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா தான் இவரும் செக் பண்ணி பார்த்துட்டு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு ஓடி வந்திருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. பணத்தில் வந்து எப்போவுமே எல்லா பணங்களும் குவைத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணத்துலையுமே வந்து உள்ள ஒரு சின்னம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பக்காலக்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி நீங்கள் சம்பள பணம் வாங்கினாலும் சரிதான். இந்த சின்னம் இருக்கா அப்படின்றது எல்லா பணங்கள்லேயும் நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தை வந்து இப்போ நீங்கள் சாதாரண நார்மலாக அந்த நோட்டை வந்து இப்போ பாருங்கள், நான் கீழே வச்சு பண்ணிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து தெரியாது, அந்த நோட்டில் அந்த சின்னம் இருக்கிறதே தெரியாது. அந்த கழுகு சின்னம் ஒன்று இருந்தது தெரியாது. அதே நீங்கள் அதை எடுத்து வெளிச்சத்துக்கு காட்டி பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த சின்னம் இருக்கிறது தெரியும். இதுதான் ஒரிஜினல் நோட். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இல்லை கடைகளில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இப்போ ஃபேக்கான நோட்டை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா முதலாளி உங்கள் தலையில் தான் கட்டி விடுவார். கேமராக்கள் இல்லாத கடைன்னா எல்லாமே போச்சு. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம், சிந்திச்சு செயல்படுங்க டினார் விஷயத்தில். சில வங்கிகள் இப்போதே ஆரம்பிச்சிட்டாங்க அக்கௌண்ட்டுகளை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு.
எல்லா வங்கி கணக்குகளையும் வந்து முடக்கிட்டு வராங்க. இப்படி முடக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இதுக்கு பிறகு குவைத்திகளால் எந்த ஒரு பணப்பரிவர்த்தனையும் பண்ண முடியாது. நோ எக்ஸஸ் ஃபார் எனி பேங்க்ஸ், நோ ஏடிஎம் கார்டு, நோ லிங்க், எனி டிரான்சாக்ஷன், நோ, he can't do anything. It's stop, وقف خلاص ماكو فايدة، كلها وقف بدون باسم ما يقدر أي مبلغ ولا أي حساب بطل كويتين. هذا النظام القانون جديد. ஆட்டம் போடு, பாட்டு பாடு, அத்தர் பூசு, எதுவுமே இல்லை. நீ வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறது கூட காசு இருக்காதாம். அப்படியான நிலைக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்கன்னு தான் தெரியல. 59,000 பேர், ஒரு ஆள் 2 பேர் இல்லை, 59,000 பேர் அக்காமா இல்லை, பயோமெட்ரிக் வைக்காதவங்களுக்கு ஆட்டமா போட்டிங்க ஆட்டம், இனிமே எதுவுமே செல்லாது, எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியலை. இவங்க பிரச்சனையை விடுங்க, இப்போ இவங்க பேங்கில் காசு எடுக்கலைன்னா எப்படி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க? இப்போ எம்பசி ரெடியாக இருக்க வேண்டியது தான். எத்தனை பேர் இப்போ வருவாங்கன்னு தெரியல எம்பசிக்கு. ஒவ்வொருத்தரும் சம்பளம் கொடுக்கல, கஃபீல் சம்பளம் இல்லைன்றாங்க, எங்களுக்கே காசு இல்லைன்றாங்க, சாப்பாடு கொடுக்கலன்றாங்க. சாப்பாடே இல்லை, எங்கள்கிட்டே காசு இல்லை, பேங்க்கெல்லாம் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள்கிட்ட கஃபீல் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? வேலை செஞ்சால் சம்பளம் தரத்தானே வேணும், இதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கலன்றதுக்காக நாங்கள் பழியா அப்படின்னு பல கேள்விகள் எதிர்வரும் நாட்களில் வரும். யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பணம் எடுக்கலைன்னா அப்புறம் எங்கேருந்து கஃபீல் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பான்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அல்லாஹ் ஆலம், பார்க்கலாம். இதோ கேமரா போடுறீங்க, ஓகே சூப்பர், நல்ல ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி ஹேக்கர் வந்து செஹலை ஹேக் பண்ணிட்டான், பயோமெட்ரிக் சிஸ்டத்தை மொத்தமாகவே ஹேக் பண்ணிட்டான். அடுத்ததாக இப்போ நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இதை கொடுத்துருக்குறீங்க. வெளிநாட்டு கம்பெனிகள் தான் இதை செயல்படுத்துது. அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கில் உங்களுடைய டேட்டா சிஸ்டத்தை சர்வர் பண்ணுறது ஃபுல்லாகவே வெளிநாட்டு கம்பெனி. உங்களுக்கே தெரியும், கேமராக்களை ரொம்ப ஈஸியாகவே, ரொம்ப இலகுவாகவே ஹேக் பண்ணிட முடியும். சாதாரணமாக இது வந்து இன்டர்நெட் மூலம், வலைத்தளம் மூலம் செயல்படுறது. அப்போ இந்த கேமராக்களை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஹேக் பண்ணிடலாம். அதுலேயும் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற கேமரா வந்து ஸ்கேன் பண்ணி யார் உள்ளே இருக்கா, அவங்க பேர், ஊர் டீட்டெயில்ஸ் கூட பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வச்சு இனிமேல் ஃபோட்டோவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ப்ரைவசி என்றது நோ சான்ஸ். ஏற்கனவே பயோமெட்ரிக் மூலம் ஃபோட்டோ இருக்குது, இதை கேமராவில் வச்சு ஸ்கேன் பண்ணுற சிஸ்டம் இருக்குது. இதை வச்சு யார் எங்கே போகிறா வாரா அப்படின்ற எல்லாத்தையுமே, யார் எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, எங்கே நடமாடினாலும் சரி, அவங்களுடைய முகபாவனையை வச்சு, முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து நாட்டுடைய மன்னருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, முக்கியஸ்தர்களுக்கு, அரச பிரமுகர்கள், இப்படி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், ப்ரைவசி என்றதே இல்லாமல் போயிடும். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஹேக்கர்கள் இப்போ அதிகரித்து வரதால் கேமராக்கள் மூலம் அவங்க ஜூம் பண்ணி அழகாகவே யார் எங்கே இருக்கான்றதை கூட கேதர் பண்ணிடுவாங்க. இது ஆபத்து அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இந்த ஸ்கேன் பண்ணுற கேமரா திட்டம் கைவிடப்படுமோ தெரியல, பார்க்கலாம். இந்த ஸ்கேன் கேமரா வந்தால் நல்லமா இல்லாட்டி நல்லமா? கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. கார்கோ போடுறவங்களுக்கான மிக முக்கியமான தகவல், கார்கோ போடும்போது தயவு செய்து பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக போடுங்க. அதே மாதிரி சில கார்கோக்காரர்களுக்கு சில நேரங்களில் வார்னிங் கொடுக்கலாம், சில நேரங்களில் அவங்கள வெளிச்சத்தை கொண்டு வந்து காட்டியே ஆகணும். இந்த நாய்கள்கிட்ட நீங்கள் இதுக்கு பிறகு சாமானே போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில கேவலமாக நடந்துக்கிறாங்க சிலர். அதே மாதிரி ஒரு சகோதரர் என்னுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஒரு டிக்டாக்ல வீடியோ போட்டிருக்காரு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். මේ බලන්න ගෙනිලා ගුල්ල ගහලා ඔයාලා මාස දෙකමාරක් බඩු තියාගෙන හිටියන්නේ මේ බලන්න තෙමිලා තියෙන හැටි මේ ඔව් පේනවද ඕම් බලන්න ඔව් දැන් ඔයාලා කරන සාධාරණයක් කරන්න මම මේවා මීඩියා වලට ඔක්කොම මේ වීඩියෝ ගන්නේ මීඩියා වලට දාන්න මට කරන්න දෙයක් නැහැ ඔයාලට කරන්න පුළුවන් දේවල් කරන්න මම හැම තත්ත්වෙම දානවා එහෙම නැත්නම් මට මේ බඩු ඔක්කොටම වන්දි ගෙවන්න ඔව් මල්ලි බලන්න පාම් පිටින් ගුල්ල ගහලා තියෙන දිවස් තෙමිලා මේ ඔව් මොකද කැටේ පාම් පිට කැටේ තියෙනවා තෙමිලා සල්ලි දීලා ගත්ත බඩු නෙමෙයි නිකන් කණේව නෙමෙයි මේ දස දුක් ඉඳලා මේ පාම් පිට
ඕ මල්ලි බලන්න හැම වර්ගයකින්ම මම දෙක දෙක දැම්මා. හැම වර්ගයකින්ම මම දෙක දෙක දැම්මා. හරිද? මේ හැම වර්ගෙම දැන් මේ බලන්න ඔයාම බලන්න බඩු ටික කෑම බඩු ටික මේ බලන්න මල්ලි එතකොට පිටි. ඔයාම බලන්න මේ පිටි. මේ බලන්න පිටි මිටි. මේ පුස්කාලා තෙමිලා ඔක්කොම වෙලා කැට ගහිලා මේ කකුලෙන් ගැහුවටවත් එබෙන්නේ නැහැ මේ. ඔක්කොම කැට ගහිලා තියෙන මේ පාන් පිටි මේ ඔක්කොම බඩු පෙට්ටි තෙමිලා මල්ලි මේ මම ළමයිට දාපු දැන් මේව මම ළමයිට මන්ට දැන් ඔයාලා බඩු පාහු කර ඉඳලා දැන් මට මේවද ළමයිට කන්න දෙන්න කියන්නේ. දැන් මගේ මේ අඩු බඩු වලට මොකද කරන්නේ එතකොට මල්ලි? මේ බලන්න. මේ එක පැකට් එකක්වත් මම කඩලා පැකට් එකක්වත් දැම්මේ නෑ මල්ලි. මම මේ දෙන්නට එක වර්ගයකින් පැකට් දෙක දෙක අරගෙන මේ අල පැකට් ඔක්කොම දෙන්නට පැකට් දෙක දෙක අරගෙන එක වර්ගයකින් පැකට් දෙක දෙක අරගෙන මම දැම්මේ. දැන් පැකට් කීයක් තියෙන කියලා බලන්න. එක පැකට් එක පැකට් 55ක් තියෙනවා සනායකින් ගිහිල්ලා ගෙනාවේ. මේ ඔක්කොම මම පැකට් මල්ලි දෙක දෙක දැම්මා. මේ බලන්න. මේ දැන් තියෙන කියන තරම් පේනවද දැන් තියෙන කොහොමද කියලා? මේ කිරිපිටි තියෙන කීයද තියෙන කියලා බලන්න. මේ බලන්න කිරිපිටි. රටින්දි මල්ලි රටින්දි පෙට්ටි පහකින් මම දාපු තියෙන රටින්දි පෙට්ටි ටික දෙක. ඔන්න රටින්දි පෙට්ටි දෙකක් තියෙනවා. ඉන්දෝපි පෙට්ටි දෙක තියෙනවා. එතකොට මල්ලි දැන් මේ අඩු බඩු වලට ඔයාලා මට මොනවද කරන්න කියන්නකෝ. මේ අඩු බඩු වලට මොනවද කරන්න කියන්නකෝ. දැන් බලන්න මේ සානි එකෙන් මේ බලන්න සානි අනිත් බීම වර්ග අනිත් ඒවා තියෙනවා. බොරු කියන්න ඕනේ නැහැ. අපි එහෙම ගාමේ කරන්නේ. සානි එකෙන් දෙකක් දැම්මා. ඒකෙන් එකයි තියෙන්නේ. එතකොට මේ මල්ලි මේව ඔක්කොම මම දෙක දෙක දාපුවනේ. මේ ඔක්කොම මම දෙක දෙක දාපුවා. දැන් හැම දෙයකින්ම එක එක තියෙන්නේ මේ. තියෙන එළිය ඔක්කොම ගොඩ කරපියෝ තියෙන සම්පූර්ණ තෙමිච්ච ඒවා. මේ තියෙන සම්පූර්ණ තෙමිච්ච ඒවා. දැන් මට මේ බලන්න. ඔයාලා කියනවා බඩු පහු කරාට පරක් නැහැ කියලා. ඕම් බලන්න. මේ බලන්න කැදලි. පණු කැදලි. අබාරන් දාපිය වගේ පණු කැදලි මේ. ඔයාලට පේනවද මේ? හොඳට බලන්න මල්ලි මේ පණු කැදලි. බලන්න පණුව. මේ පණු කැදලි. මේ තිබ්බ බඩු වලින් භාගයට භාගයක් උඩු වෙලා භාගයට වැඩි හරිය දැන් මේ බඩු වලට ඔයාලා මට වග කියනවද මොකද කරන්නේ මල්ලි? මම මේ වීඩියෝත් එක්ක හැමදේම දැන් මීඩියා වලට දානවා. මෙහෙමුත් හැම තැනම දානවා. මේ ඕම් බඩු ඔක්කොම කුඩු. මේ ඔක්කොම තියෙන තෙමිච්ච රිදි කැටිය මේ බලන්න. මේ රෙදි බලන්න පුසල්ල තියෙන පුසල්ල තෙමිලා මේ වලට බලන්න. ඔයාලා මම බොරු කියන්න ඕනේ නේ. ඔයාලා ගැස් වලට පේනවනේ මේ ඔක්කොම රෙදි පුසල්ල තෙමිලා මේ ඕන බලන්න මල්ලි මේ කිරිපිටින් හතක් දාපු එකෙන් ඕම් බලන්න ඔයාලා බලන්න කීයක් තියෙන කියලා මේ ඕන බඩු ටික මේ ඕම් බලන්න මේ බඩු ටික ඔය මින්ට් කුඩින් ගක් ඔයාලා ඕන බලන්න මේ බලන්න මල්ලි මේ මල්ලි ටොපි මම චොක්ලට් පැකට් දාපුවා ඔයාලා බලන්න මේ තෙමිලා මේ වතුර මේ ඔයාලට පේනවනේ මේ වතුර බහිනවා මේ වතුර මේ චොක්ලට් දිය වෙලා නෙමෙයි මේවා වතුර තෙමිලා ඔක්කොම තෙමිලා මේ බලන්න මේ වගේම මේ වතුර මේ බලන්න වතුර බහිනවා බෙඩ් පෙට්ටි ඔක්කොම තෙමිලා මේ මල්ලි මේ අල පැකට් මම දැම්මේ පැකට් මම කඩලා නෙමෙයි මේව දැම්මේ පැකට් බලන්න ඒ ඔක්කොම දැන් කඩලා හරිද? එතකොට සෑහෙන මේ චොක්ලට් පැකට් හැම වර්ගයකම මල්ලි මම දිනා 180ක ටොපි චොක්ලට් විතරක් කරන් දැම්මා. සනායකට ගිහිල්ලා ගත්තේ ඔක්කොම දෙක දෙක දැම්මා මල්ලි. දැන් ඔක්කොගෙම එක එක තියෙන්නේ. ඉතුරු ඒවට මොකද වෙලා තියෙන්නේ? මේ බලන්නකො මල්ලි මේ බලන්න ඕන බඩු. හරිද? මේ බලන්න රෙදි ඔක්කොම පුස්සලා තියෙන හැටි මේ බලන්න
මේ බලන්න තෙමිලා මේ රෙදි ඔක්කොම මේ කුස්සල තියෙන මේ ඕන් රෙදි ඕ තෙමිලා මේ ආවලට කිව්වට පිළිගන්නේ නැහැ නේ වල මේ බලන්න තන් මේ ඒකට වෙලා තියෙන අපරාධවත් මේ අලුතෙන් අරන් දාපු සායයක් ඕ බලන්න ඉන්දෝමි පැකට් මේ හදලා කන්ට බෑ මොකද පුස්ම පුස්රහයි අපරාධය කන්ට දෙන්න බලන්න තමයි ඕ බලන්න කිසිම දෙයක් ඇත්තට මේ පරණම් බඩු පෙට්ටිය මොන සාපයක් ගැහුවද කියන්ට දන්නේ නැහැ මල්ලි නැත්නම් ඔයාලා හිතන්නේ බත්තක් දාලා තියෙනවා කියලා මේ ඉන්දෝමි you can කනවා තියලා ඒවා හිතන්නවත් බෑ මොකද්ද පුස්ම පුස්රහයි ඒවා ඇයි අර තෙමිලානේ පෙට්ටි මේ තියෙන්නේ ඔය සීනි පුටි දාපු සීනි මේ තියෙන කාපට් මණ්ඩල ඔය මේ ඔක්කොම තෙමිලා මේ පුස්සල්ලා තියෙන මේ ඔක්කොම පුස්සල්ලා තියෙන මේ ඔක්කොම තෙමිලා මේ සීනි හැරිලා සීනි මේ අය ගන්න දෙයක් නැහැ ඒවල මේ ඔක්කොම පුස්සල්ලා මේ බලන්න තෙමිලා ඔක්කොම වතුර කොටවල මේ වතුර බේරෙනවා මේ බලන්න මේ තියෙන සීනි ඔක්කොම සීනි මල්ලි මේ වලගේ ගින්ගිර පෙට්ටිය මේ බලන්න සීනි මේ සීනි මිටි ගෙන අපි උඹ බලන්න මේ ඔය තියෙන සීනි හැල්ල මල්ලි මේ සීනි පිටි මේ සීනි ඔක්කොම සීනි මේ ඔක්කොම පිළිවෙලට ඇලිලා තියෙන්නේ ඒ පෙට්ටි පෙවලා මේ පුස්සලල ඔක්කොම මොකද රෙදි ඔක්කොම පුස්සලල තියෙන්නේ මම අලුතෙන් අරන් දැම්ම රෙදි ආච්චිට තාත්තලා දෙන්න මේ දෙන්න අරන් දාපු රෙදි ඔක්කොම පුස්සලල මේ තියෙන්නේ මේ ඒ දාපු රෙදි මේ තෙමිලා මේ ඔක්කොම වතුර කොටවල මේ පාටවල් බලන්න කොහොමද කියලා අයියා රෙදි ඔක්කොම එකට තෙමිලා වතුර බහලා මේ ඕ මේ ඔයාලම චුට්ටක් බලන්න මොනවද මේවට මම මොනවද කරන්න කියන්නේ කියලා මේ රෙදි මේවා ඔක්කොම මේ පොඩි කට්ටියට දාපු රෙදි මේ බලන්න පොඩි කට්ටියට දාපු රෙදි වල ඔක්කොම මේ තෙමිලා මේ උස්සල්ලා මේ පෙට්ටි දා පඩි පෙට්ටි බලන්න ඔක්කොම හාපෙට මේ වතුර බහිනවා பார்த்தீங்க தானே கார்கோவுடைய பேர் அவங்களுடைய பேர் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க இதுக்குரிய சாதாரணமான நிலையை செஞ்சு கொடுக்கலன்னா நாளைக்கு வெளிவரும் அதுக்கு முன்னாடி இந்த சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் டிக்டாக்கில் என்னதுக்காக போட்டிருந்தாருன்னா இவருக்கும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது என்னுடைய தலையீட்டிலையும் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கு அந்த நியாயம் கிடைச்சிருக்கும் என்ன காரணம்னு சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் இதில் பார்க்குற எல்லாமே இந்த காட்சியில் பார்க்குற எல்லாமே அந்த சகோதரர் கார்கோ மூலம் போட்ட பொருட்கள் நல்லா பாருங்கள் காட்சியை நல்லா பார்த்துக்கோங்க இவங்க இந்த சகோதரர் போட்ட பொருட்கள் தான் இதில் எதுவுமே உடைச்சோ அல்லது நாசம் செஞ்சோ அல்லது அந்த வேணுமென்னு இந்த கார்கோக்கு ஏதாவது கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை இதில் எல்லாமே சரியாக அழகாக நீட்டாக அடுக்கி தான் போட்டிருக்கிறாரு ஆனால் இவருடைய கார்கோ பெட்டி நாட்டுக்கு போய் சேர்ந்தது எப்படி தெரியுமா இந்த பெரல் எப்படி சேர்ந்துருக்கு தெரியுமா அதையும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அவர் போட்ட பொருட்கள் எப்படி இருக்குது போய் சேர்ந்தது எப்படி இருக்குது இது எல்லாமே எங்கே போச்சு பெரலில் போட்டு மூடின பொருட்கள் என்ன ஆச்சு பாருங்கள் எவ்வளவு பொருட்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அடுக்கி வச்சு போட்ட பொருட்கள் ஏன் இப்படி மோசமாக சேதமாயிடுச்சு இதில் 2 விடயம் இருக்குது ஒன்று நீங்கள் போடக்கூடிய பொருட்கள் நீங்கள் ஒரு பெரலில் பொருள் போடுறீங்கன்னா ஒரு பொருள் கார்கோவோ பெரலோ ஏதோ பலகை பெட்டிலையோ பெரல்லையோ எதில் போட்டாலுமே பொருட்கள் போடும்போது ஒரு லிமிட் இருக்குது பொருட்களை நீங்கள் உள்ளே வைக்கிற லிமிட் இருக்குது ஒன்று அது லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை உள்ளே வைக்கணும் இருக்கிற இடமெல்லாம் பார்த்து சொருகி அந்த பெரலையே வெடிக்கிற அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது ஏன்னா சில நேரங்களில் பெரலை டைட் பண்ணுவாங்க பெல்ட் போட்டு அந்த டைட் பண்ணும்போது
அவங்க அந்த பெரலை டைட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கேனாக இருக்கலாம், அல்லது உள்ளே இருக்க பெப்சி கேனாக இருக்கலாம், மற்ற ஏதாவது இருக்கலாம் வெடிக்கக்கூடியதுகள். கொஞ்சம் அந்த டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அழுத்தத்தில் உள்ளேயே வெடிச்சிடும், உடஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் மொத்தமாகவே நாசமாகிரும், சேதமாகிரும். ஒன்று அது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து அந்த உணவுப் பொருட்கள், அதே மாதிரி திண்ம பொருட்கள், திரவ பொருட்கள். என்னடா கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்குல்ல. திண்ம பொருட்கள் என்ற எதுக்கு சொல்கிறது, சரி அந்த கெட்டியான பொருட்கள், கொஞ்சம் அந்த மாவு, அரிசி, சீனி, சவர்க்காரம், என்ன சொல்கிறது, சோப் ஐட்டங்கள், இந்த மாதிரி பொருட்கள். அடுத்தது அந்த திரவ நிலை மாதிரி பொருட்கள்ன்றது பார்த்திங்கன்னா இந்த பெப்சி டின்னு, ஆயில் கேனு, இந்த செய்டூன் போட்டிலு, அதே போல் இந்த கம்ஃபர்ட், டெட்டால், குளோரெக்ஸ், ஷாம்போ, இந்த மாதிரியான பொருட்கள், லிக்விட் மாதிரி இருக்கக்கூடியதுகள், அவைகளை வேறையாக வைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ டிட்டால், சோப் பவுடர், சோப் லிக்யூட், குளோரெக்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள், ஷாம்போ உட்பட இந்த மாதிரி பொருட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அடியில் தான் வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த நீங்கள் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலுக்கு உணவுப் பொருட்கள், சாதாரணமாக சாஃப்டான உணவுப் பொருட்கள், சாக்லேட் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் மேலே தான் வைக்கணும். ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் இதுகள் உடஞ்சி ஏதாவது ஒன்று ஆகினாலும் மாவு, சீனி, அது இதில் சாப்பாடுகளில் இது வந்து உள்ளே போகாது. ஷாம்புவாக இருக்கலாம், குளோரெக்ஸாக இருக்கலாம், ஏதோ டிட்டோலாக இருக்கலாம். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நீங்கள் மேலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா உடஞ்சி அப்படியும் சாப்பாடு எல்லாம் தாண்டி கீழே போயிடும். இல்லைன்னா கீழே வச்சிங்கன்னா அது உடஞ்சாலும் கீழே தான் லீக்கில் இருக்கும், மேலே இருக்கக்கூடியதுகளில் எதுவுமே பாதிப்பாகாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பார்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். ஆனால் இந்த பார்சலுக்குள்ளே அவங்க என்னத்தை அனுப்பியிருக்காங்கன்னா, யாக்காக்குள்ள அனுப்பியிருக்காங்க, ஒரு 2 வாரத்துக்குள்ளே போயிருக்குது. ஆனால் என்னத்தை வச்சு அனுப்பியிருக்காங்கன்னா, ருத்தப் இருக்கு இல்லையா, தமரில் வந்து இப்போ இந்த பச்சை காயில் வந்து கொஞ்சம் பழுத்த காய்கள் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகிருக்குன்னா, அந்த ருத்தப் வந்து பழுக்கும் தானே, ரொம்ப அழகாக பழுக்கும் தானே. பழுத்தோடனே என்ன ஆகும், அது பழுக்க அப்படியே அந்த பழத்திலிருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும், பானி வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே அது பரவிச்சுன்னா மொத்தமாகவே இதாகிடும். அதுதான் இப்போ ஒரு பெட்டிக்கு, இந்த மாதிரி ஒரு பெட்டிக்கு நடந்திருக்குது. யாருக்காகவில் கூட அந்த ருத்தப் அனுப்பாதீங்க. அவைகளை வந்து கையில் கொண்டு போகலாம், ஃப்ளைட்டில் போகும்போது கொண்டு போகலாமே தவிர கார்கோவிலெல்லாம் போட முடியாது. ஏர்காகோ இருந்தாலும் 2 வாரம் போகும்போது அது மொத்தமாகவே, ஏன்னா அது சூடு, குளிர், பல இடங்களில் தாண்டி போகும்போது அது கணிஞ்சிடும். அதனால் ரொம்ப கஷ்டம். அதே போல் இந்த சகோதரர் இப்போ எனக்கு ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தார். இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததால் அவருக்கு ஒரு நஷ்ட ஈடு கிடச்சிச்சு. நம்ம கார்கோக்களை பற்றி இப்போ பேசலை, கார்கோ பற்றி இனி வரும் நாட்களில் பேசப்படும். முதல் வார்னிங் இப்போ கொடுத்துருக்குது. அந்த முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களே வீடியோ, அது எல்லாமே நனைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. எதையுமே எடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. சரியான நீதி கிடைக்காத பட்சத்தில் கார்கோவுடைய பெயரோடு சேர்த்து நாரடிக்கப்படும். அதுக்கு பிறகு எந்தெந்த கார்கோ இந்த மாதிரி அநியாயம் செய்கிறாங்களோ அவங்கள பற்றி ஆதாரபூர்வமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆதாரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக நாங்கள் வீடியோ போடுறதுக்கு தயார். அதே போல் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சகோதரர் வந்து எனக்கு நன்றி செலுத்தான் வீடியோன்னு போட்டிருக்காரு. என்ன, அவருடைய பிரச்சனைக்கு நான் வந்து தலையிட்டு அவருடைய பணத்தை, அவருக்குரிய நஷ்ட ஈடை வாங்கி கொடுத்தேன் அப்படின்றதால ஒரு கார்கோவில். சரி, இதில் வந்து அவருக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பக்கம் நியாயம் இருந்துச்சு. ஏன், எப்படி நியாயம், நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்களே, ஃபோட்டோவில் காட்டியிருப்பேனே, பெப்சிட்டின்னு அதெல்லாம் அழகாக பெறல நீட்டாக அடுக்கி வச்சுருக்குது. ஆனால் வீட்டுக்கு போன அப்புறமா அந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சு, உடஞ்சி எல்லாமே சுக்குநூறாக இருந்துச்சு. பாதி யார் சாப்பிட்டாங்கன்னு தெரியலை, பாதி யார் குடித்தாங்கன்னு தெரியல, ஏன் எப்படி உடஞ்சிச்சின்னு தெரியலை. இந்த மாதிரி பிரச்சனை. ஆனாலும் இவர்கிட்ட ஒரே ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு. எது, இவர் கார்கோ போடும்போது எடுத்த ஆதாரங்கள். அதனால தான் இவரால் இந்த பொருட்களை வந்து ரீஃபண்ட் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை நீங்கள் வீடியோவை அவராக இருந்தாலும் சரி, வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் எது இல்லாமல் போச்சு, எப்படி இருந்தது, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள பெரிய ஒரு சண்டை ஒன்று போயிடுச்சு கார்கோக்கும் இவருக்கும். கார்கோ என்ன சொன்னாங்க, இவங்க வந்து வேணுமனே திட்டம் போட்டு எங்கள் கார்கோ பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க, இங்கே வந்து உடச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, கார்கோ பழி வாங்குறது செஞ்சுருக்காங்க அப்படின்னு.
ஆனால் உண்மையான ஆதாரம் என்ன, அவருடைய அந்த கார்கோ போடும்போதே அவர் எல்லாத்தையுமே அழகாக பேக்கினோட அழகாக ரெடியாக இருக்கும்போதே ஃபோட்டோ அடிச்சிருக்கிறாரு. அழகாக எல்லாமே நீட்டாக ஒன்று கூட உடையாத அளவுக்கு தான் போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு சாதகத்தால் தான் அவருக்கு நியாயம் கிடைச்சது. அதே போல் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கார்கோக்களுக்கு சாமான் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் எதாவது போட போகிறீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் வேறு ஏதாவது போட போகிறீங்களா, தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் போட போகிற பொருட்கள் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்களா, தொம்மியின் பொருட்களா, அதையும் கேட்டு போடுங்க. அதே போல் எந்த பொருள் போட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துக்கோங்க. கார்கோ போடக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கீழே வச்சு தரையில் வச்சு சரி வீடியோ எடுத்துக்கோங்க. பெட்டிக்குள்ளே போடும்போது சரி வீடியோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டில் கொண்டு வந்து இறக்கும் போதும் வீடியோ எடுங்க. அப்போ இதில் எது பேலன்ஸ் ஆகுது, எது ஷார்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்குரிய நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கார்கோ உரிமையாளர்களே, இது ஃபைனல் வார்னிங் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அநீதிகள் இழைக்கப்படுது. நிச்சயமாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் உங்களுடைய கார்கோ சரித்திரம் சாம்ராஜ்யம் விழும் அளவுக்கு வீடியோக்கள் இறக்கப்படும். அவ்வளவுதான். ஏன்னா நாங்கள்லாம் எவனுக்குமே அடிபணியனும் அடங்கி போகணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா யாருக்கிட்டே நாங்கள் கையை நீட்டி காசு வாங்கினதும் இல்லை, அதே மாதிரி யாருக்கு நாங்கள் கடைக்கு போனதும் இல்லை, யாருக்கு பின்னாலேயும் நாங்கள் சாதகமாக பேசினதும் இல்லை. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னை பொறுத்த வரையில் நான் தொழிலாளர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க போராடி இருக்கனே தவிர தொழிலாளர்களுக்கு அசாதாரணம் அவர்களுக்கான அநியாயம் எங்கே நடந்தாலும் அந்த இடத்துக்கு சாதகமாக ஒரு காலமும் பேசவும் மாட்டேன், பேச போகிறதும் இல்லை. அதால் கார்கோ உரிமையாளர்களே, உங்களுடைய தொழில் இந்த கஸ்டமர் இருக்கிறதால தான் உங்களுக்கு தொழில். இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெட்டி போடலைன்னா நீங்கள் பெட்டி படிக்கையை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதனால் அந்த கஸ்டமர்ஸுக்கு ஜெனிவினாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன நடந்தாலும் கோலை ஆன்சர் பண்ணி பேச பழகுங்க. கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது சில நாய்ங்கள்கிட்ட, கோலையே தூக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, கோல் அடித்து பார்த்துட்டு கடைசியில் இல்லாமல் டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறது. உங்களுடைய ரெப்புடேஷன், உங்களுடைய பிஸ்னஸோடைய ரெவென்யூ மொத்தமாகவே வீழ்ச்சி அடையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த மக்கள் எத்தனையோ பேர் இந்த டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் வீடியோக்கள் இறக்கினதுக்கு பிறகு எத்தனையோ கார்கோக்காரர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பழைய கஸ்டமர் பேஸை எடுத்துக்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறாங்க. வீடியோ விழுந்து உங்கள் பேர் ஒரு தடவை கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால் எந்த ஒரு வியாபாரிகளாக இருந்தாலும் அதே மாதிரி நீங்களும் பார்வையாளர்களே, நீங்களும் தயவு செய்து ஒரு கார்கோ போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, முதலாவது அவங்களோட பேசுங்க. உடனே எடுத்து வீடியோ எடுத்து போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. முதலாவது அவங்களோட பேசுங்க. இந்த மாதிரி ஆயிருக்குது, இதுக்குரிய நியாயத்தை எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா இல்லையா கேளுங்க, மிரட்டுங்க. வீடியோ போடவா மிரட்டுங்க, கேளுங்க. இல்லை தரமாட்டேன் அங்கே இங்கேன்னு ஏதாவது பெரிய பந்தா பேசினாங்கன்னா பிடிச்சி போட்டு விடுங்க. இல்லை அவங்க ஏதாவது பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னால் சமரசமாக போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ், என்ன வேணாலும் எது இடையில் வேணாலும் நடந்திருக்கலாம். பிஸ்னஸையும் பாதிக்காமல் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நடந்துக்கோங்க. அதே மாதிரி கார்கோக்காரர்களை கோல் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடியோ பப்ளிஷ் ஆகிறது ஷுவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய தெரியாத நண்பர்கள் இருப்பாங்க, தயவு செய்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.